ஆன்லைனில் திருமண வரன் தேடுபவர்களுக்கு அதிர்ச்சி தரும் ஒரு சம்பவம் தாம்பரத்தில் நடந்துள்ளது. தன்னை வசதி படைத்த ஆளாக காட்டிக்கொண்டு மருத்துவர் உள்பட 12க்கும் மேற்பட்ட இளம்பெண்களை ஏமாற்றிய நபர். நடந்தது என்ன பார்க்கலாம். தாம்பரம் கல்யாண சுந்தரம் தெருவைச் சேர்ந்தவர் 27 வயதான கோபிநாதன். இவர் திருமண தகவல் மையங்களின் வலைத்தளங்களில் தன்னை ஜிவி என்ற பெயரில் பதிவு செய்து பல கம்பெனிகளின் உரிமையாளர் என்றும் சுமார் 1000 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாகவும் கூறி வசதி படைத்த இளம் பெண்களை குறிவைத்துள்ளார். பெண்களை நம்ப வைக்க ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எடிட்டிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பயன்படுத்தி தான் ஒரு பெரிய தொழிலதிபர் போல காட்டிக் கொண்டுள்ளார். மேலும் ஆடி, ஃபெரி உள்ளிட்ட சொகுசு கார்களை நாள் ஒன்றுக்கு 20,000 கொடுத்து வாடகைக்கு எடுத்து வலம் வந்துள்ளார். இதனிடையே திருப்பத்தூரை சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் 27 வயதான இளம்பெண் ஒருவரை இவ்வாறாகவே அறிமுகம் செய்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். அந்த பெண்ணிடம் இருந்து வங்கி கணக்கு மூலமாகவும் ரொக்கமாகவும் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை இவர் மோசடி செய்துள்ளார். நீண்ட நாட்களாகியும் குடும்பத்தினரை அறிமுகம் செய்யாமல் தவிர்த்து வந்ததால் சந்தேகமடைந்த அந்த பெண் தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கோபிநாதனை பிடித்து விசாரித்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இவர் கரூர், தருமபுரி, ராணிப்பேட்டை, மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மருத்துவர் உள்பட 12க்கும் மேற்பட்ட வசதி படைத்த இளம் பெண்களை இதே பாணியில் ஏமாற்றி பணம் பறித்திருப்பதும் அவர்களுடன் தனிமையில் இருந்திருப்பதும் தெரிய வந்தது. கோபிநாத்திடம் இருந்து ஐபோன், 2 லேப்டாப்புகள் மற்றும் பல பெண்களுடன் எடுத்த புகைப்படங்களை போலீசார் கைப்பற்றினர். விசாரணைக்கு பிறகு கோபிநாதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திருமண ஆசை காட்டி பணத்திற்காக ஏமாற்றிய இந்த மோசடி நபரால் பெண்கள் ஆன்லைனில் வரன் தேடும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற சூழல் உருவாகி உள்ளது.